ஆதியே துணை. அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை கண்டிப்பவரும், சர்வ ரோகங்களை தீர்ப்பவரும், சர்வ பாவங்களை சங்கரிப்பவருமாகிய நமது குலதெய்வம் பிரம்மோதய வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம். ஆதியே துணை. வைணவன். உங்கள் பக்தி உண்மையிலேயே வைணவத்தில் இருக்குமானால் இதயத்தில் இருக்கும் கமலக்கண்ணனை கண்ணார கண்டிருக்க வேண்டும். கண்டேன் கண்டேன் கண்ணுக்கினியானை கண்டேன் திருக்கண்டேன் என்று ஆழ்வாராதிகள் பாடியது பொய்யா? தளிகை, அக்காரவடிசல், சாமாராதனை என சாப்பிடுவதற்குத்தான் பகவான் பெயரை சொல்லிக்கொண்டு வைணவ வேஷம் போடுவதா? உங்கள் இதயத்தை வைகுண்டமாக்கி அங்கு கேசவனை வாசம் செய்யும்படி ஆக்க வேண்டும். உமக்குள் இருக்கும் கண்ணனை காணாமல் வைகுந்தம் எங்கேயோ இருப்பதாக கற்பனை செய்து கொண்டால் யமன் வரும்போது ஏமாந்து சிக்கிக்கொள்வீர். முன்வந்த வேத கர்த்தர்களும் மாதவனின் பாத கமலத்தை பற்றி சாயுச்சிய பதவியை அடையக்கூடிய வழிகளை திட்டவட்டமாக எழுதி வைத்துள்ளார்கள். அதற்கு மாற்றமான வழியில் போகிறாய் என்பதை முதலில் புரிந்து கொண்டு கமலக்கண்ணனை இதய லோகத்தில் காட்டி மறுபிறப்பருளும் ஆச்சாரியாரை தேடி அடைவீர்களாக. மணிவண்ணன். பாகவத அடியார் அகத்துள் இருப்பதால் அவர்களை அன்பால் ஓம்ப வேண்டும். நாமம் போட்டவர்களெல்லாம் அடியார் ஆகிவிட முடியாது. அச்சுதனை அகத்துள் ஓம்பும் இச்சுவை தவிர இந்திர லோகமாளும் பதவியும் வேண்டாம் என்று மெய்யாக துறந்தவராயிருக்க வேண்டும். தளிகையை நினைவில் வைத்து கொண்டு கோவிந்தா கோபாலா என்று கூப்பாடு போடும் பாகவதரை எண்ணியும் பார்க்காதீர்கள். அண்டர்கோனை பிண்டமாகிய சுரங்கத்தில் கண்டு கழிக்காத மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை பிடுங்கி நாய்க்கு போடுவதே நல்லது என்று பிரபந்தம் பாடிவிட்டால் போதுமா? செயலிலும் வரவேண்டும். மயில் ஆடி குயில் கூவுது வெளியில் அல்ல, இதய லோகத்தில் கண்டு கேட்டு அனுபவிப்பதையே ஆழ்வார்கள் குறிப்பிடுகின்றனர். மரளி வராமல் தடுத்து கொள்ளவே மாதவன் பாதத்தை பற்றி கொள்வது. நாரி சாகிறவர்கள் நாமம் போட்டு ஏமாற்றி கொண்டிருந்தவர்களே விஸ்வரூபனை இப்போதே கண்டிருந்தால்தான் அப்போது வைகுண்ட பிராப்தி வாய்க்கும். ஆகையினால்தான் அப்போதைக்கிப்போதே அஷ்டாட்சரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வமே குருநாதா.